இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பது போல், அதாவது இன்டென்ஷனலாக நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாவிட்டாலும் உங்களை மீறி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் நம்ம தலைக்கு வர்ற பிரச்சனை அப்படியே தலைப்பாகையுடன் போய்விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். இது நீங்கள் ஒருவேளை ஒரு இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். கொடுத்த அந்த கிளைண்ட்டோ இல்லை அந்த பார்ட்டியோ இல்லை அந்த பில்டரோ அந்த ஒரு இடத்தின் உரிமையாளரோ டிலே, ஏன்னா 4ஆம் இடத்துல சேட்டானே டிலே தான். சேட்டன் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த டிலேங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இஎம்ஐ, அந்த இஎம்ஐ எஃபெக்டிவான இஎம்ஐயாக பார்த்தா நீங்கள் கொடுக்குற அந்த இஎம்ஐ எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கே சரியாக போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம்ஐயாக கூட வரும். இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டென்ஷன் அடையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. மொத்தமாக உங்கள் ராசிக்கே குரு பார்வை இருப்பதனால் இப்போ அந்த துறை தொழில் சம்பந்தப்பட்ட குருமார்கள், அப்போ அந்த இடமா இருந்தால் அதுக்கு யார் ஒரு மென்டர், ஒரு ஃபாதர் ஃபிகர், ஒரு ஃபிலாசபர், ஒரு கைடுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட குருமார்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களின் உதவியை நாடுவது மேக்சிமம் கம்யூனிகேஷனுக்கு, பிளானிங்க்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்மூத்தாக, ஒரு எஃபெக்டிவாக, ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக, மற்றவர்கள் பாதிக்கப்படாத ஒரு கம்யூனிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக 99.9% நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து டைவர்ட் ஆகிவிடலாம். இப்போ நம்ம எடுத்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இதனுடைய விவரங்களை மேலும் பார்க்கும் பொழுது